தலைவலி ஏன் வருது? அதுக்கு என்ன மாரியான இயற்கை மருத்துவ வழிமுறைகளை நாம் மேற்கொள்ளலாம்? இன்னைக்கு நெறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால, ஒரு பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வகுப்பு. இது நன்மையாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நாம் தொடங்கலாம். நம்ம உடம்பு உயிராற்றலை கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும், இயக்கமும் உயிராற்றலை கொண்டு தான் நடந்துகிட்டு இருக்குன்றத அடிப்படையா நாம புரிஞ்சுக்கணும். இந்த உயிராற்றலை மருத்துவ ரீதியா நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமா அக்குபஞ்சர் மருத்துவத்துல பஞ்சபூத சக்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பஞ்சபூத சக்திகளை உயிராற்றலுடைய செயல்பாட்டு அவதாரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரே உயிராற்றல் தான் நம்ம உடம்புல பல்வேறு விதமான வேலைகளை செய்யறதுக்காக 5 அவதாரங்களாக, 5 கிளைகளாக பிரிந்து நம்முடைய உடலில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய இந்த பஞ்சபூத சக்திகள் உயிராற்றலுடைய செயல்பாட்டு அவதாரங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம உடம்புடைய ஒவ்வொரு பாகத்திலையுமே பஞ்சபூத சக்திகள் உடலியல் பணிகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு விதமான தன்மையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அப்போ அந்த வேலைக்கு தகுந்தாப்புல அங்க இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்திகள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே உயிர் இருக்குது. உயிரை தான் பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோம். பஞ்சபூத சக்திகள் 5. இந்த 5ம் எப்பயுமே சேர்ந்தே தான் இருக்கும், தனியா இருக்காது. இந்த பக்கம் 2 மட்டும்தான் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 3 மட்டும்தான் இருக்குது, இங்க 4 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தரை காணோம் அப்படின்னு இருக்காது. எங்கேயுமே இந்த பஞ்சபூத சக்திகள் ஒருங்கிணைந்து தான், இந்த 5மே ஒருங்கிணைந்து தான் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 5மே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷனல் பேலன்ஸ்ல இருக்கும். விகிதாச்சார சமநிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே பஞ்சபூத சக்திகளோட கூட்டுக்கலவை தானே. அந்த கூட்டுக்கலவையில எந்தெந்த பஞ்சபூத சக்தி எவ்வளவு ரேஷியோல கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் அங்க வேலை சரியா நடக்கும். உதாரணத்துக்கு காத்து இருக்குது. காத்துல பஞ்சபூத சக்திகள் கலந்து இருக்கின்றன. அந்த காத்துல நெருப்பு அதிகமாயிடும் போது அதை நம்ம அனல் காற்று என்று சொல்லுகின்றோம். அதுல தண்ணி குளிர்ச்சி அதிகமாகி விடும்போது நாம் அதனை குளிர்காற்று என்று சொல்லுகின்றோம். காற்றினுடைய வேகம் அதிகமாகி விடும்போது அதனை நாம் புயல் காற்று என்று சொல்லுகின்றோம். காத்துல மண்ணு, நில மூலகம் அதிகமாகி விடும்போது அதனை நாம் புழுதி காற்று என்று சொல்லுகின்றோம். எல்லாமே சமநிலையில இருக்கிறது என்கிற போது அதனை நாம் தென்றல் காற்று என்று சொல்லலாம். அதே போல இப்ப தண்ணி இருக்குது, கொதி நீர் என்று சொல்கிறோம், வெதுவெதுப்பான நீர் என்று சொல்கிறோம், குளிர் நீர் என்று சொல்லுகின்றோம், ஐஸ் கட்டியாகவும் தண்ணி இருக்குது. அப்ப இது எல்லாமே பஞ்சபூத சக்திகளுடைய பல்வேறுபட்ட விகிதாச்சாரங்களுடைய தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப விகிதாச்சார சமநிலைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப காத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எப்பயுமே தென்றல் காத்து தேவையா இருக்குது. புயல் காத்து யாரும் விரும்ப மாட்டோம். ரொம்ப அனலா இருக்கக்கூடிய நிலையில லேசான ஒரு குளிர் காற்று வந்தா நல்லா இருக்குன்னு விரும்புவோம். பயங்கரமான குளிர் நிலவி கொண்டிருக்கும் போது அப்படியே சன் அப்படியே ஒரு சூடான விண்டு வந்தா நல்லா இருக்குன்னு விரும்புவோம். அப்ப தேவைகளுக்கு தகுந்தாற் போலத்தான் விகிதாச்சார சமநிலை என்பது அமைய வேண்டும் என்பதை நாம் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம உடம்புல உயிராற்றல் பஞ்சபூத சக்திகளாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்திருக்கின்றோம். நம்ம உடம்ப பகுக்கலாம், அதாவது பார்ட்டா பிரிக்கலாம். அப்படி பிரிச்சோம் அப்படின்னா தலைப்பகுதி ஒரு பிரதானமான பகுப்பு. நம்முடைய கைகள், அதுலயும் இடது கை வலது கை 2 கை இருக்குது. நம்ம மார்பு பகுதி, நம்முடைய வயிற்று பகுதி, நம்முடைய அடி வயிற்று பகுதி, தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜெனிட்டல் ரீஜனை நம்ம அடி வயிற்று பகுதி, பெல்விக் கேவிட்டி நம்ம சொல்லுவோம். நம்ம கால்கள் இருக்கின்றன, நம்முடைய முதுகு பரப்பு இருக்கின்றது. முதுகு பரப்பு ரொம்ப முக்கியமான பரப்பு. நம்முடைய ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு அடுக்குகள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப இதெல்லாமே உடம்புடைய பிரதான பகுப்புகள். இந்த பகுப்புகள்ல பஞ்சபூத சக்திகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விகிதாச்சாரத்தில் இருக்க வேண்டும். இப்போ கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வலது கைக்கு ஒரு விதமான விகிதாச்சாரம் இருக்கணும், இடது கைக்கு ஒரு விதமான விகிதாச்சாரம் இருக்கணும். மார்புல இதயமும் நுரையீரலும் அமைஞ்சிருக்குது. அங்க ரத்த ஓட்ட மேலாண்மையும் ரெஸ்பிரேஷனும் நடக்குது. அதுக்கு தகுந்தாப்புல பஞ்சபூத சக்திகளோட விகிதாச்சாரம் அமைஞ்சிருக்கணும். இப்போ ஒருத்தர் அதிகமா நடக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு கால்கள்ல பஞ்சபூத சக்திகள் அதுக்கு தகுந்தாப்புல விகிதாச்சார சமநிலையை அடைந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம சாப்பிட்றோம், வயிற்றுல அந்த உணவை ஜீரணிப்பதற்கான பஞ்சபூத சக்திகள் அதற்குரிய விகிதாச்சாரத்தில் அமைய வேண்டும். கழிவுகள் நீக்கப்படுகின்றனவா, அடி வயிற்று பகுதியில அந்த கழிவுகளின் தன்மையை பொறுத்து அதை வெற்றிகரமாக முழுமையாக நீக்குவதற்கான அந்த ப்ரொபோர்ஷனல் பேலன்ஸ் அங்க ஃபார்ம் ஆகும்.
சரியா? அப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பாடியில ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு 5 எலிமெண்டல் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இப்ப நாம இந்த செமினாரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது வந்து நம்முடைய தலை. நம்முடைய தலை வந்து தலைமை செயலகம் மாதிரி. இங்க தான் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தினுடைய தலைமை மூளை இருக்கிறது. நம்முடைய புலன்களுடைய இருப்பிடம் நம்முடைய தலையில் தான் இருக்கு. நம்ம கண்கள் இருக்கின்றது, காதுகள் இருக்கின்றன, மூக்கு இருக்கின்றது, நாக்கு இருக்கின்றது. நம்முடைய தொடு உணர் நரம்புகள் எல்லாம் நரம்பு மண்டலத்தோடு இணைந்து இருக்கின்றன. அப்போ நாம செய்யக்கூடிய எல்லா இயக்கங்களுமே தலைப்பகுதியை மையமாக கொண்டுதான் இருக்கிறது. இப்போ பார்க்குறோம் கண்ணு, கேட்குறோம் காது, பேசுறோம் நாக்கு, நுகர்தல் மூக்கை கொண்டு, தோல்ல வந்து ஒரு ஸ்பரிசத்தை உணர்கிறோம். அதுக்கு ஒரு விஷயம் நடக்குது. தலைப்பகுதியை மையமா வச்சு தான் அந்த தோலில் உணர்தல் நடக்கிறது. சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். ருசி அறிதல் என்பது நாக்கை கொண்டு. இது போக நம்ம கை கால்களுடைய அசைவுகள், நம்முடைய உள்ளுறுப்புகளுடைய அசைவுகள் எல்லாத்துக்குமே நம்முடைய தலைப்பகுதியில் இருந்து தான் கட்டளைகள் வருகின்றன. தலைப்பகுதி தான் அனைத்து இயக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. எல்லா செயல்பாடுகளுக்கும் எப்படி தலைப்பகுதி மையமாக இருக்கிறதோ அதே போல தூக்கம் என்ற தளர்வு நிலைக்கும் நம்முடைய தலைப்பகுதி தளர வேண்டும். தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் தளர்ந்தால்தான் தூக்கம் வரும். அப்போ தலைப்பகுதி எவ்வளவு முக்கியமான பகுதி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பகுதியில சரியான பஞ்சபூத சக்திகளுடைய ப்ரொபோர்ஷன் இருக்கணும் தானே? அப்பதானே எல்லாமே கம்ஃபர்டபுளா நடக்கும். இந்த தலைப்பகுதியில் நடக்கக்கூடிய வேலைகளுக்கு தகுந்தாப்புல இருக்கக்கூடிய விகிதாச்சார சமநிலைய அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடலை வந்து 3 பகுதிகளாக நாம் பிரிப்போம். இப்போ தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய விகிதாச்சார சமநிலை வந்து ஸ்வாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வாம்ப்னா நீர் சக்தி அங்க அதிகமா இருக்கணும். அதே மாதிரி தொப்புளுக்கு மேல நெஞ்சுக்குழிக்கு இடையில இருக்கக்கூடிய நெஞ்சுக்குழி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில நிலவ வேண்டிய அந்த டெம்பரேச்சர் கோடுன்னு சொல்லுவோம். அது ஒரு விதமான விகிதாச்சார சமநிலையினுடைய கோடு தான். அதை வந்து நம்ம ஃபோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல நம்முடைய மார்பு பகுதி தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சார சமநிலைக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா மிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதுல வந்து தண்ணியும் முழுமையா இருக்காது, காத்தும் முழுமையா இருக்காது. எல்லாமே ஒரு விதமான பேலன்ஸ்ல இருக்கும். அதுலயும் தலைப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்திகளுடைய சமநிலையை வந்து ஃபைன் மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வாம்பு, ஃபோமு, மிஸ்ட், ஃபைன் மிஸ்ட் இதெல்லாம் ஒரு டெம்பரேச்சர் கோடுக்கான நேம்ஸ். இப்போ ஸ்வாம்ப்னா அதுல வந்து தண்ணி இவ்வளோ இருக்கும், காத்து இவ்வளோ இருக்கும், மண் இவ்வளோ இருக்கும், நெருப்பு இவ்வளோ இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். அப்போ மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட், மிஸ்ட் அப்படிங்கிற டெம்பரேச்சர் கோடு, அதுவும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபைன் மிஸ்ட் அப்படிங்கிற அந்த டெம்பரேச்சர் கோட்ல என்னெல்லாம் இருக்கும்னா எல்லா பஞ்சபூத சக்திகளுமே பர்ஃபெக்டா இருக்கும், சுகமா இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, தென்றல் போன்ற ஒரு காற்று சக்தி தலைப்பகுதியில் இருக்கணும். தண்ணி வந்து வெது வெதுப்பா இருக்கணும். கதகதப்பான ஒரு வெப்பம் தலைப்பகுதியில் இருக்கணும். ஒரு ஈரப்பதம் நிறைந்த ஈரப்பத சமநிலை கொண்ட நிலசக்தி தலையில இருக்கணும். இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியான நீலவானம் போன்ற தன்மையில நம்ம ஆகாய சக்தி இருக்கணும். இந்த மாதிரிலாம் அந்த ஃபைன் மிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர் கோட்ல எல்லாமே கரெக்டா இருக்குது. அப்பதான் நாம வந்து இந்த வாழ்க்கையை சுகமா வாழ முடியும். அதாவது சுகமான வாழ்க்கை. ஒருத்தர் வந்து சுகமா வாழ்றாரு, ஆரோக்கியமா வாழ்றாரு, அமைதியா வாழ்றாரு, சமாதானமா இருக்காரு, சொர்க்க வாழ்க்கையை வாழ்றாரு அப்படின்னாலே அவருடைய தலைப்பகுதியில ஒரு அழகான விகிதாச்சார சமநிலை நிலவி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இந்த ஃபைன் மிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் அவருடைய தலைப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். உடனே நம்ம நினைப்போம், அவருக்கு நடக்குது, நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். நாம விரும்பணும். நாம மேன்மையான சுகங்களை விரும்ப வேண்டும். அமைதியை விரும்பணும், சமாதானத்தை விரும்பணும், ஆரோக்கியத்தை விரும்பணும், ஞானங்களை விரும்பணும், நன்மைகளை விரும்பணும், மேன்மைகளை விரும்ப வேண்டும், குளிர்ச்சியை விரும்ப வேண்டும், கதகதப்பை விரும்ப வேண்டும், சோலைகளை விரும்ப வேண்டும், நீரோடைகளை விரும்ப வேண்டும், தூய உணவுகளை விரும்ப வேண்டும், நல்ல உறவுகளை விரும்ப வேண்டும், சொர்க்க வாழ்க்கையை விரும்ப வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், புத்தம் புதிய வாழ்க்கையை நாம் விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்துல நம்ம பிடிவாதமா இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம தலைப்பகுதியில அந்த அழகான விகிதாச்சார சமநிலையுடன் கூடிய பஞ்சபூத சக்திகள் இல்லை.
ஏதோ தடை இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தலைப்பகுதியில அந்த அழகான விகிதாச்சார சமநிலை, அந்த ஃபைன் மிஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கல. ஏன் நடக்கலைன்னா நாம செய்யக்கூடிய தவறுகள் தான், வேற என்ன. நம்ம அவசரத்தாலையும், நம்ம பெருமையாலையும், அறிவாலையும், அறியாமையாலையும், பொருள் வேட்கையாலையும், மனசுடைய கெட்ட இன்டென்ஷன்ஸ்னாலையும் நம்மளுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய அந்த சுகமான அழகான விகிதாச்சாரம் கெடுகிறது. தலைப்பகுதியில மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே கெடுது. தலைப்பகுதியை பத்தி இங்க நம்ம பேசுறோம், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ தலைப்பகுதியில் இருக்க வேண்டிய அழகான சுகமான அந்த விகிதாச்சார சமநிலை ஏன் கெடுகிறது என்றால், முதல்ல நாம சரியா தூங்காம இருக்கிறதுனால, நம்ம ஒழுங்கா சாப்பிடாததுனால, பசிக்காம சாப்பிடுறது, பசிச்சும் சாப்பிடாம இருக்கிறது, வேக வேகமா சாப்பிடுறது, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, அதே மாதிரி டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். போதுமான தண்ணி குடிக்காம இருக்கிறது, உடம்ப குளிர்ச்சியா பராமரிக்காம இருக்கிறது. ரொம்ப முக்கியமான இன்னொரு காரணம் வந்து நம்ம ஸ்கிரீன் டைம், அதிகமான ஸ்கிரீன் டைமை நாம வந்து கொடுக்கறதுனால கண்ணெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகுது. இதனால வந்து தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சார சமநிலை பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. ஸ்கிரீன் டைம் வந்து தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளில் வெப்பத்தை அதிகப்படுத்தி விடக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்காந்தே இருக்கிறது, தூங்குறது, நடக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுமே தலைப்பகுதிகளில் உடம்போட எல்லா பாகங்கள்லையுமே அந்த அழகான விகிதாச்சார சமநிலையை பாதிச்சிடும். அதே போல நிறைய மெடிசன்ஸ் சாப்பிட்றது, பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, டயபெட்டிக்கு, தைராய்டுக்கு, விட்டமின்ஸ்க்காக சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய உணவல்லாத விஷயங்களை சாப்பிட்றாங்க இல்லையா? இவங்களுக்குமே இவங்க உடம்புலையுமே விகிதாச்சார சமநிலை என்பது பாதிக்கப்பட்டிருக்கும். தலைப்பகுதியில் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் எல்லாரும் சொல்லக்கூடிய மோஸ்ட் பாப்புலர் ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னாலையும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்ப சமநிலை பாதிக்கப்படும், பஞ்சபூத சக்திகளுடைய சமநிலை பாதிக்கப்படும். இது போக இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இப்ப நமக்கு கோல்டு, காஃப், ஃபீவரு, ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு, இந்த டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தலைவலி அடிக்கடி வரும். இந்த பிரச்சனைகளே ஏன் வந்துச்சுன்னா, முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதனால வந்ததுதான். அதனால இந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையையும் நீங்க இயற்கையா குணப்படுத்திக்காம அதுக்கும் மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால விகிதாச்சார சமநிலை என்பது பாதிக்கப்படுகிறது. இன்னொரு ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் என்ன தெரியுமா? உடம்புக்கு ஓய்வு தேவைப்படும் போது ஓய்வை நீங்க கொடுக்கலன்னா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய விகிதாச்சார சமநிலை என்பது கெட்டு போய்விடும். இங்க ரொம்ப சிம்பிளா என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? தலைப்பகுதியில ஒரு அழகான விகிதாச்சார சமநிலை, ஒரு தென்றல் காற்றை போல ஒரு விகிதாச்சார சமநிலை நிலவ வேண்டும். அவ்வாறு நிலவினால்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் லேசான தன்மையில் வாழ முடியும், தெளிவாக வாழ முடியும், நல்ல தன்மைகளில் வாழ முடியும், இறை பொருத்தத்தில் வாழ முடியும். அப்ப நாம செய்யக்கூடிய வாழ்வியல் தவறுகளால அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அழகான விகிதாச்சார சமநிலை பாதிக்கப்படும் போது நாம மேலும் மேலும் தவறுகளில் அதிகமாகி விடுகின்றோம். தவறுகள் செஞ்சதுனால பாதிக்கப்படுது, பாதிக்கப்பட்டதுனால நம்ம தவறுகளை இன்னும் அதிகமா செய்யக்கூடிய தன்மைக்கு ஆயிரும். நம்மளை மீறி செய்யக்கூடிய ஒரு போக்கு நமக்கு வந்து விடுகிறது. அதனால இப்போ நாம வந்து எல்லாத்தையுமே வந்து நிறுத்தணும். எல்லாத்தையுமே நிறுத்திட்டு நாம் மீண்டு கொள்ள விருப்பம் கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். பாடியே அதை செய்யுது. ஆக்சுவலி பாடியோட வேலை என்ன தெரியுமா? எங்கெல்லாம் ஒரு சீரற்ற தன்மை நம்முடைய உடலில் நிலவி இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்வதுதான் உடலுடைய ஒரே வேலை. அதுவும் தலைப்பகுதியை வந்து அது ரொம்ப முக்கியமா கவனிக்கும். ஏன்னா அதுதானே தலைமை செயலகம். அங்க தவறு நடந்துடக்கூடாது இல்லையா? அதனால என்ன பண்ணும், உடலுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும், உடலுடைய மற்ற பாகங்கள்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் தலைப்பகுதிக்கு கொண்டு வரும். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மேல கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் கொடுங்க, உங்க சக்தியை கொடுங்க, நான் மேல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன், ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி கொண்டு வந்துடும். அது கிடைக்கலையா, தன்னுடைய சேமிக்கப்பட்ட சக்தி திரட்சிகளிலிருந்து சக்தியை விடுவித்து தலைப்பகுதிக்கு அனுப்பி அங்கே அந்த விகிதாச்சார சமநிலையை நல்ல முறையில் பேணுவதற்கான முயற்சிகளை செய்யும், செயல்களை செய்யும். இப்போ உடம்பு தலைப்பகுதியில நாம செஞ்ச வாழ்வியல் தவறுகளால ஏற்பட்ட விகிதாச்சார சமநிலை பாதிப்பை சரி செய்யறதுக்காக முயற்சி பண்ணும் போதுதான் தலைவலி வருகிறது என்பதை புரிந்து கொள்ளும். ஹெட்டேக் எப்போ வருதுங்க? பாடி
தலைப்பகுதியில ஏற்பட்டிருக்கிற ஒரு சீரற்ற தன்மையை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஹெட்ஏக் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். பொதுவாகவே தலைவலி மட்டும் கிடையாது, எந்த ஒரு வலியுமே உடல்ல ஏற்பட்டா உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரற்ற தன்மைகளை உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி சீர் செய்யும் போதுதான் ஏற்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கை வலிக்குதா, அப்ப கையில ஒரு சீரற்ற தன்மை ஏற்பட்டிருக்கு, அதை உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி சரி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுதான் வலி. அந்த வலியை பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது வலியை நிவர்த்திக்கிறதுக்கான வழிமுறைக்கு நாம சப்போர்ட் பண்றதா ஆகும். அப்போ எங்கெல்லாம் இந்த சீரமைவு செயல் நடக்கிறதோ அங்கெல்லாம் வலி இருக்கும், சுகவீனங்கள் இருக்கும். ஒரு இடம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கோ அந்த அளவுக்கு உயிர் சக்திகள் திரட்டப்பட்டு பாய்ச்சப்பட்டு அங்கே சீரமைவு நடக்கும். அதுவும் அந்த சீரமைவினுடைய அந்த உச்ச நிகழ்வு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சீரற்ற தன்மை நாம் ஏற்படுத்தி கொண்டு விட்டதனால். அதனால கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா அந்த சீரற்ற தன்மையை நாம் தானே ஏற்படுத்தி கொண்டோம். நாம் தான் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க முடியும். அதற்கான புரிதல்களைத்தான் நாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ ஒரு நோயை பத்தின தீர்வுக்குள்ள நம்ம நேரடியா போக மாட்டோம், அது தவறு. ஒரு நோயுடைய காரணத்தை முதலில் நாம் புரிந்து கொண்டால்தான் அந்த நோய் இயற்கையான தன்மையில் சரி செய்யப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த சுகவீனங்களை நாம் பொறுமையாக பொறுத்து கொள்ள முடியும். அந்த புரிதல் நமக்கு வேணும். எந்த அடிப்படையில இந்த நோய் நமக்கு வந்திருக்கு, இந்த வலி நமக்கு வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வலி இயற்கையா சுகமாகக்கூடிய அந்த வழிமுறையில நம்ம பொறுமையை மேற்கொள்ள முடியும். நம்ம பொறுமையை மேற்கொள்ளல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலிக்கு நிவாரணம் கிடைக்காது. நீங்க மருந்துகள் சாப்பிட்டு உங்களுக்கு கிடைக்கிறது நிவாரணம் கிடையாது. அடக்கி வைத்தல், நோய்த்தன்மையை அடக்கி வைத்தல். நீங்க பலகீனமா இருக்கக்கூடிய இன்னொரு நிலையில மொத்தமா வெளியே வரும். இப்ப பலமா இருக்கும் போதே அதை நீங்க வெளியேற்றிக்கங்க. அது வெளியேறும்போது தாங்க முடியல இல்லையா? ஏன் தாங்க முடியல? அதை பத்தின ஒரு புரிதல் இல்லை, அதை பற்றிய ஒரு அஞ்ஞானம் இருக்கிறது. அதை நீக்குவதற்குத்தான் இந்த வகுப்புகள் பயன்படுகின்றன. அப்போ இனிமேல் நீங்க தலைவலிக்கும் போது ஓகே, உடம்பு அதை ஃபிக்ஸ் பண்ணுது, சீரற்ற தன்மையை சீராக்குது, பொறுமையா இருப்போம். இந்த புரிதலோடு உங்களால பொறுமையா இருக்க முடியும். இந்த புரிதல் இல்லாம தான் பொறுமையா இருக்க முடியாது. நாம் செய்த வாழ்வியல் தவறுகள் நம்முடைய தலைப்பகுதி உள்ளிட்ட நம்முடைய உடலின் பல்வேறு பகுதிகளில் விகிதாச்சார சமநிலை பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை உடல் சரி செய்கிறது. இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது, எல்லாருக்குமே தலைவலி வர்றது இல்லையே, எல்லாருக்குமே தலைவலி வர்றதில்லை, எல்லாருமே நிறைய வாழ்வியல் தவறுகள்லாம் பண்றோம், எல்லாருக்குமே தலைவலி வர்றது இல்லையே. ஏன் தலைவலி வர்றது இல்லைன்னா, சமன்பாட்டு செயல்கள் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குது. அதாவது சிலர் இருக்காங்க, இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா சில வாழ்வியல் தவறுகளை செஞ்சுட்டாருங்க, நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு, அவரோட வில்லேஜுக்கு போயிட்டாரு. அங்க உள்ள ஒரு வாழ்விட சூழல், அங்க உள்ள அந்த உயிரோட்டமான காத்து, உயிரோட்டமான தண்ணி, அங்க உள்ள சூழல்களால அந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்பட்ட விகிதாச்சார சமநிலை பாதிப்பு அங்க போனதுனால ஓரளவுக்கு சமநிலையை அடைகிறது. ஒரு சேதாரத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க, அந்த சேதாரத்தை பாடி சரி பண்ண ட்ரை பண்ணுது. நீங்க ஒரு நகர சூழல்ல இருக்கிறதுக்கும் ஒரு அழகான இயற்கை சூழல்ல இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நீங்க இயற்கை சூழல்ல இருக்கும்போது பாடி ரொம்ப எஃபெக்டிவா அந்த சீரற்ற தன்மையை சீராக்கிருமா? இப்போ உங்களுக்கு பெரிய லெவல்ல பெயின் இருக்காதா? அப்போ இங்க அவர் வில்லேஜுக்கு போனது, ஒரு இயற்கை சூழலுக்கு போனதுங்கிறது ஒரு சமன்பாட்டு செயலா இல்லையா? இந்த மாதிரி நிறைய சமன்பாட்டு செயல்கள் இருக்கின்றன. நைட்டு மட்டும் சீக்கிரமா தூங்கிடுங்க, அதுவே பெரிய சமன்பாட்டு செயல். அந்த தூக்கத்துல பாடி நீங்க டே ஃபுல்லா ஏற்படுத்தின பல்வேறு சீரற்ற தன்மைகளை சீராக்கி விடும். தூக்கம் வரலையா, தூக்கத்தை எப்படி சரியான தன்மையில் அடைஞ்சுக்கிறதுன்னு கத்துக்கோங்க. அப்போ முறையான இரவு தூக்கம் என்பது நாள் முழுக்க நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சீர் செய்யக்கூடிய ஆற்றலை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு வழிமுறை என்பதை புரிந்து கொண்டு அதுல நம்ம ரொம்ப சீரியஸா இருக்கணும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்கீங்க, டிராவல்ல இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னா, நீங்க ஒரே ஒரு சமன்பாட்டு செயலை மட்டும் தெளிவாக மேற்கொண்டு விட வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் 8:30 மணிக்கு டிவி போனுன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடிடுவேன். இது மிகப்பெரிய ஒரு பேலன்சிங் ஆக்ட். அதே போல ஹைட்ரேஷன், யார் ஒருத்தர் அவங்களுக்கான ஹைட்ரேஷனை ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க ஹைட்ரேஷன் ஃபிட்னஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கும் பெருசா இந்த மாதிரியான தலைவலி எல்லாம் வராது, விகிதாச்சார சமநிலைகள் பாதிக்கப்படுறதெல்லாம் நடக்காது. ஏன்னா உடம்புக்கு நிறைய குளிர்ச்சி சக்தி இருக்குது. நீங்க ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறீங்க, மோர் குடிக்கிறீங்க, இளநீ குடிக்கிறீங்க, சூப் குடிக்கிறீங்க, பழங்கள் சாப்பிட்றீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஏர் கண்டிஷன் ரூம் எல்லாம் தவிர்த்துடுறீங்க.
இப்ப நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ல இருக்கீங்க, அதனால நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. ஆனா நீங்க ஹைட்ரேஷனை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறீங்கன்ற பட்சத்துல உடம்புக்கு நிறைய குளிர்ச்சி சக்தி கிடைக்குமா? பொதுவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த விகிதாச்சார சமநிலை பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்றேனா இல்லையா? அது பெரும்பாலும் எந்த சக்தியால பாதிக்கப்படுது தெரியுமா? நெருப்பு சக்தியால பாதிக்கப்படுது. நெருப்பு சக்தி அதனுடைய எல்லையை மீறக்கூடிய நிலையில் தான் விகிதாச்சார சமநிலை பாதிக்கப்படுகிறது எல்லா இடங்கள்லயுமே, குறிப்பா தலையில. இப்போ ஒருத்தர் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் இருக்கிறாரு. அவருடைய தலைப்பகுதியில வெப்பம் ஏறுது. ஆனா அவர் ஹைட்ரேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிற பட்சத்துல பாடி என்ன பண்ணும்? குளிர்ச்சி சக்தியை நிறைவாக கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உடல் என்ன செய்யும்? தலைப்பகுதிக்கு அதை கடத்தி அங்கே அந்த சமநிலை பாதிப்பை சீர் செய்தது. அவருக்கு தலைவலி வராது. ஏதோ ஒரு சமன்பாட்டு செயலை நாம் செய்ய வேண்டும். யாரு? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறோம். பட் அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் உள்ளேயே போகாதீங்க. லேசான வாழ்க்கையை விரும்புங்கன்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் என்னங்க பண்றது? இப்ப இப்படி இருக்குது. என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குது. இப்ப உடனே மாற முடியாதுன்னா, உடனே நீங்க ஹைட்ரேஷன், ஃபிட்னஸ்க்கான வேலைகளை செய்யலாம் தானே. உடனே இன்னைக்கு நைட்டு கூட நல்லா தூங்கக்கூடிய வேலையை செய்யலாமா இல்லையா? தூக்கம் வருது, வரல. நீங்க தூக்கத்துக்கு போயிரலாமா இல்லையா? அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கலாமா இல்லையா? சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் எடுக்காம கண்ண மூடி அப்படியே உட்காந்துக்கலாமா இல்லையா? இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அதாவது ஒரு மனசுல ஒரு தெளிவு இருக்கும்போது, அவங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. அவங்க அந்த வாழ்க்கையினுடைய அழுத்தங்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவர்களுக்கு இருக்கிற பட்சத்தில், அந்த அழுத்தங்களை அவர்களை தாக்குவதற்கு அனுமதித்துக் கொள்ள மாட்டார்கள். கடந்து போக விட்டு விடுவார். அப்போ ஒரு தெளிவாவது இருக்கணும். எதுவுமே இல்லையா? நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு படுத்தணும். எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சுட்டு, "என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாய்ங்க. நீயே பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆயிரணும். அப்ப எதையாவது ஒரு சமன்பாட்டு செயலை நாம் செய்துவிட வேண்டும். சமன்பாட்டு செயலையும் செய்யாம, சீரற்ற தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வியல் தவறுகளை செய்து கொண்டிருக்கும்போது, நமக்கு சுகவீனங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உடம்புல வந்து நெறைய கழிவுகள் தேங்குது அப்படிங்கிற பட்சத்துல, பாடி வந்து அந்த கழிவுகள மேலாண்மை செய்றதில்ல. ஐயோ! கழிவு தேங்கிருச்சு. அது எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது. ப்ராப்பரா அத வெளிய தள்ளணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸா இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு எக்ஸாம் எழுத போறோம், ஒரு மீட்டிங் இருக்குன்னா, அத நெனச்சு நம்ம பிஸியாவே இருப்போம் தானே! அந்த மாதிரி பாடியோட அந்த இன்டர்னல் எனர்ஜி என்ன பண்ணும்னா, கழிவுகள் இருக்கும்போது ஒரு விதமான பரபரப்போடையே தான் இருக்கும். ஒரு பிஸியோடையே தான் இருக்கும். தலைப்பகுதியில ஒரு வெப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால உடம்புல கழிவுகள் தேங்காத நிலையை நாம மேற்கொள்ளணும். தேங்காத வாழ்க்கை முறையை நாம மேற்கொள்ளணும். கழிவுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்றேன், உடம்புல கழிவுகள் இருந்தா தலைப்பகுதியில ஒரு ஆக்டிவ்னஸ், ஒரு பிஸியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். பிஸியான சூழ்நிலை என்ன? ஒரு வெப்ப எழுச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதுவே தலைவலிக்கு ஒரு காரணமாயிடும். டெஸ்ட் எல்லாம் நார்மல்ம்பாங்க. ஆனாலும் தலைவலிச்சுக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவு திரட்சி, அந்த மறைவான கழிவு திரட்சி டெஸ்ட்ல தெரியாது. ஆனா அவங்க மூளைக்கு தெரியும்ல. அத எப்புட்றா வெளிய தள்ளுறதுன்னு மூளை பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் தலைவலி. கழிவுகள் தேங்கி இருப்பதும் கூட தலைவலிக்கு ஒரு காரணமாக இருக்கு. தலைவலிக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இத நம்ம அணுகி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தலைவலி வருகிறது? மாத்திரை போடுறது ஈஸி. ஈஸியா மாத்திரை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா மாத்திரை அப்படிங்கிறது வந்து நோய் தன்மையினுடைய அந்த டேஞ்சரஸான அந்த எசன்ஸ வந்து உடலால் வெளியேற்றப்படக்கூடிய அந்த நிகழ்வை தடுத்து கொண்டு இருக்கிறது. எவ்ரி டைம் நீங்க மாத்திரை போடும்போதெல்லாம், உடம்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருது இல்லையா? அத கெடுத்து விடுது இந்த மாத்திரை. அதனால மாத்திரை போடுறது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்ஸிமம் எடுக்காதீங்க. அப்போ என்ன பண்ணணும் தலைவலி வந்தா? முதல்ல வந்து பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. பயப்படாதீங்க. இப்போ தலைவலிய பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? அப்போ உடம்பு உங்கள சரி பண்ணுதுன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? பொறுமையா இருக்க முடியும் கண்டிப்பா. இல்லாட்டினா ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கங்க. இயற்கை மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கங்க. கழிவுகளை அடக்கக்கூடிய செயல் அல்லாத இயற்கை மருத்துவ செயல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரத்துல வாழ்வியல் தவறுகளும் திருத்தப்பட வேண்டும். முக்கியமா நான் சொல்றேன் இல்லையா, உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருதா? இன்னையிலிருந்து ஒழுங்கா தூங்குறதுக்கு முடிவெடுங்க. தூக்கமே வரல சார் அப்படின்னா, பரவால்ல. நீங்க மொபைல முதல்ல தூரமா வைங்க. டிவிய ஆஃப் பண்ணுங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. இருட்டு சூழலுக்குள்ள போங்க. கண்ண மூடி உட்காந்துக்கங்க. 1 ஹவர் ஆனாலும் பரவால்ல. நான் கண்ண மூடி தான் உட்காந்துப்பேன். தூக்கம் வர வரைக்கும் நான் கண்ண மூடி தான் உட்காருப்பேன்னு உட்காருங்க. தூக்கம் எனக்கு வரணுன்ற விருப்பத்தோட உட்காருங்க. கண்டிப்பா தூக்கம் வரும். ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டீப் ஸ்லீப் வந்து, உங்களுடைய பல வார, பல மாத கழிவு திரட்சிகளை எல்லாம் லேசாக்கி வெளிய தள்ளக்கூடிய ஆற்றலை உடலுக்குள் பெற்றுத்தரும். தூக்கத்த சாதாரணமா எடை போடாதீங்க. மனித அறிவிற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஆற்றல் ஒவ்வொரு இரவும் நமக்குள் இறங்குகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள தவறிவிடக் கூடாது. அதனால 8:30 மணி, 8:45 மேக்ஸிமம்
அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். 9 மணிக்கு யாரெல்லாம் அந்த ட்ரிபிள் வார்மருடைய அந்த ஸ்கேனிங் சர்வீஸை அவைல் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுகமான ஒரு விகிதாச்சார சமநிலை. அதெல்லாம் நீங்க அனுபவிச்சாதான் நான் சொல்றது புரியும். ட்ரை பண்ணி பாரு. 8:45 எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டு சூழலுக்குள்ள போயிட்டு அப்படியே உட்காந்து கொட்டாவியா வரட்டும். நல்ல கொட்டாவி வரும். சில நேரங்கள்ல கொட்டாவி ரொம்ப வாயே கிளியிற அளவுக்குலாம் வரும். கண்ணில் அப்படியே தண்ணி வரும், வரட்டும். இது எல்லாமே ஒரு ஆழமான அழகான தூக்கத்துக்கு உங்களை தயார்படுத்தக்கூடிய அறிகுறிகள். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அடிக்கடி தலைவலி வர்றவங்கலாம் உங்க ஹைட்ரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. காலையில 11 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எங்க இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு திரவ ஆகாரங்களை நீங்கள் உட்கொள்ளுங்க. அந்த நேரத்துல பாடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஈரப்பத சக்தி உணவின் மூலம், திரவ ஆகாரங்களின் மூலம் கொடுக்கக்கூடிய அந்த ஈரப்பத சக்தி உடம்புக்கு பெரிய ஹெல்ப். நம்ம சொல்லுவோமா இல்லையா, கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க, தெய்வம் மாதிரி வந்தீங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி 11 மணிக்கு நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியோ இளநியோ மோரோ பழங்களோ சூப்போ ஒரு கரும்பு ஜூஸோ ஏதோ ஒண்ணு கொடுங்க. ஒரே ஒரு டம்ளர் பாடிக்கு அவ்வளவு சப்போர்ட்டார். அதுவும் 11 மணிக்கு. ஏன்னா வெப்பம் அப்படியே எழுச்சி பெறக்கூடிய நேரம். ஏற்கனவே வெப்பத்தாலதான் இங்க விகிதாச்சார சமநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இன்னும் எழுச்சி பெற்றா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால 11 மணிக்கு அப்படி கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபர்தர் டேமேஜ் நடக்காமலாவது இருக்குமா இல்லையா? அதே போல 5 மணிக்கு ஏன் குடிக்க சொல்றோம்னா, 5 மணிக்கு உடம்புக்குள்ள குளிர்ச்சி பரவ தொடங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல நீங்க திரவ ஆகாரங்களை கொடுக்கும்போது குளிர்ச்சி நிறைவாக பரவும். எல்லா எல்லைகளுக்கும் அது பரவும். அதனால 5 o'clock இந்த ஈவினிங், 11 o'clock இந்த ஃபோர்நூன் ஏதாவது ஒரு லிக்விடை குடிக்கிறத வழக்கமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் இதை செய்ய முடியும். ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு மோரை ஊற்றி கொண்டு போயிருங்க, ஒரு இளநீ ஊற்றி கூட வச்சு கொண்டு போயிருங்க. பழங்களை கட் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சு 11 மணிக்கு சாப்பிடுங்க. சாயங்காலம் ஒரு சூப் குடிங்க. இப்போ நிறைய இடங்கள்ல சூப் எல்லாம் கிடைக்குது. ஏதோ ஒரு சூப்பு குடிச்சிருங்க. அதே போல் அடிக்கடி தலைவலி வர்றவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். எப்பெல்லாம் கண்ணை திறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அப்பெல்லாம் கண்ணை மூடிடணும். இது வந்து ஒரு ரொம்ப நுட்பமான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். எல்லா நேரங்கள்லயுமே நம்ம கண்ணை திறந்துக்கணுன்ற அவசியம் இல்லை. கண்ணை மூடி உட்காந்துருக்கு. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு பிஸியா வேணா இருந்துங்க, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க இதை கான்சியஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 hour நீங்க கண்ணை மூடி இருக்கலாம். ஒரு 1 minute கேப் கிடையாது, 1 minute கண் மூடி உட்காருங்க. 1 minute எவ்வளவு பெரிய நேரங்கிறத நீங்க கண்ணு மூடி உட்காரும் போது உணர்ந்துக்க முடியும். 1 minute 1 minuteல என்ன ஆகும்? 1 minute கண்ணு மூடி உட்காரு. ஒரு 1 minute 10 minutes ஆச்சா, பாடிக்கு பெரிய ஹெல்ப். பாடி வந்து தனக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறு துரும்பையும் வெளிவிடாது, அப்படியே சேர்த்து வச்சுக்கும். அதனால 1 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்றது கூட நீங்க வந்து சின்ன விஷயமா நினைக்காதீங்க. கண்ணை மூடி உட்காருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில நாம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு ஆகணும். எல்லாமே ஃப்ரீ தான். ரொம்ப எஃபெக்டிவா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே மோஸ்ட்லி ஃப்ரீயா தான் இருக்குது. அதுக்கு தேவை வந்து ஒரு சின்ன மெனக்கெடல், அவ்வளவுதான். ஒரு குட்டி மெனக்கெடல். அப்படியே கண்ணை மூடுறது. கண்ணை மூடுறதுக்கே இப்ப நிறைய பேருக்கு முடியல. இந்த அளவுக்கு திறந்தே பழகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இமைக்கிறதே கஷ்டமா இருக்குங்க, இமைக்காம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து, ஒரு மிஷின் கூட கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கும். அந்த அளவுக்கு மக்கள் ஸ்கிரீன் டைம்லையும் கண்ணை திறந்தும் பயங்கரமா இருக்கிறாங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் டைமை குறைச்சாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. ஸ்கிரீன் டைம் மட்டும் கான்சியஸா குறைச்சிருங்க. இந்த மொபைல் அப்படிங்கிற விஷயத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்குதோ அதை விட பெரிய அளவுல தீமைகள் மறைவா இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்க பார்த்து அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கணும். நம்ம நோயுடைய மூல காரணங்களை வலிமைப்படுத்துறதுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய போனு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குங்கிற ஒரு உண்மையை நாம விளங்கிக்கணும். இதுல கான்சியஸா இருக்கிறவங்கள நான் சொல்லல. பெரும்பகுதி மக்கள் வந்து அவங்கள அறியாமலே அந்த கை நடுங்குது. அப்படியே போன் வந்து கைக்கு வரணும். போன் கையில இருந்தாதான் அவங்களால வந்து அப்படியே இந்த கைத்தில் நடக்கிறவங்க அந்த கம்பு வச்சு நடப்பாங்க தானே, அப்படியே சாயாம. அந்த மாதிரி போன் இருந்தாதான் இப்ப அவங்களால வந்து பேலன்ஸ்டா இருக்க முடியுன்ற மாதிரிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி தலைவலி வர்றவங்க வந்து செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து குளிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. டெய்லி குளிக்கிறீங்க அதை பத்தி சொல்ல, ரொம்ப நேரம் குளிங்க, பச்சை தண்ணியில குளிங்க, தலைக்கு குளிங்க, 2 வேளை குளிங்க, வாரத்துல 1 நாள் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இது எல்லாமே, அதுவும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது தலைப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த எக்ஸசிவ் ஹீட்டை ரொம்ப ஸ்மூதா எந்த தொந்தரவுமே இல்லாம வெளியே தள்ள உதவக்கூடிய ஒரு மிக முக்கியமான நம்முடைய வாழ்வியல் வழிமுறை. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. சின்ன சின்ன மெனக்கெடல்கள் கண்டிப்பா தேவையா தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன். அடிக்கடி தலைவலி வர்றவங்க உங்களுடைய டைஜஷன்ல வந்து ஒரு சிவியர் ஃபோக்கஸ் நீங்க பண்ணணும்.
நான் வந்து ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எழுதியிருந்தேன் ரீசெண்டா. அந்த ஆர்டிக்கிளை வந்து உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கரும்பை பிழிந்து அதன் சாற்றை எடுக்கக்கூடிய வழிமுறையில் சக்கைகள் உருவாவதைப் போல நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து உயிர் சக்திகளை பிரித்தெடுக்கக்கூடிய செயல்முறையில் சக்கைகள், அதாவது கழிவுகள் உருவாகின்றது. இக்கழிவுகள் திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், காற்று கழிவுகள், வெப்ப கழிவுகள் என பகுத்து பிரிக்கப்பட்டு மலம், சிறுநீர், வியர்வை, வெளிமூச்சு என பல வகைகளில் அன்றாடம் நம்முடைய உடலை விட்டு வெளியேற்றப்படுகின்றது. நாம் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சரியான முறைகளில் அதனை உட்கொண்டு, அதாவது பொறுமையா மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஜீரண செயல்முறை தரமாக நடக்கும். அவ்வாறு நடக்கிற பட்சத்தில் நமது உடலில் கழிவுகள் என்பது மிகவும் சொற்பமாகவே உருவாகும். சொற்பமான அளவிலான கழிவுகளை உடல் மிகவும் லேசான தன்மைகளில் உடலை விட்டு வெளியேற்றும். நாம எந்த ஒரு நோய்த்தன்மையை பத்தியும் அதுக்கான இயற்கை நிவாரணங்களை பத்தியும் ஆழமா விளங்கிக்கணும்னா நம்ம உடம்புல ஜீரணம் எப்படி நடக்குது, அதை எஃபெக்டிவா நடத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜீரண செயல்முறையை பற்றிய புரிதல் இல்லாமல் இயற்கை மருத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இயற்கை மருத்துவ முறைகளில் நாம் சிகிச்சையை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க அதை பேஸ் பண்ணி தான் நிறைய கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, அட்வைசஸ் கொடுப்பாங்க. நமக்கு அது புரிஞ்சாதான் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். என்ன இவங்க அதை தவிர்க்க சொல்றாங்க, அதை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா? அதனால இந்த ஆர்டிகளை கவனமா படிச்சுக்கணும். இப்போ உணவு முறைகளிலும் வாழ்வியல் முறைகளிலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் என்ன தவறுங்க? பசிக்காமல் சாப்பிடுவது, பசித்தும் சாப்பிடாமல் நேரம் கடத்துவது, பேசிக்கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் சாப்பிடுவது, உணவை மெல்லாமல் சுவைக்காமல் வேக வேகமாக சாப்பிட்டு விழுங்குவது, சுவைகளை மிதமான தன்மைகளில் அல்லாமல் அதிக அளவில் சேர்த்து கொள்வது, ஜங்க் ஃபுட்ஸ் எனப்படும் ஜீரணத்தை கடினப்படுத்தக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவது, தாமதமான இரவு உணவு, தாமதமாக தூங்கச் செல்வது, முறையான ஓய்வின்றி அதிகமாக வேலைகள் செய்து கொண்டிருப்பது, அதிக நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகள் செய்தல், போதை பழக்கங்கள், மன அழுத்தங்கள் போன்றவற்றால் நம்முடைய உடலில் ஜீரணம் சரியான தன்மையில் நடக்காமல் போய் நாம் சாப்பிடக்கூடிய, நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு, நீர், காற்று ஆகியவற்றிலிருந்து கிரகிக்கப்படக்கூடிய உயிர் சக்திகள் குறைந்து கழிவுகள் அதிக அளவில் உருவாகி விடுகிறது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதுல இருந்து 80% எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிறணும். 20% கழிவு உருவாகலாம், அதை தவிர்க்க முடியாது. 80% நமக்கு தேவை. 80% நம்ம எடுத்துக்கணும்னா நாம இப்ப ரீட் பண்ண இந்த வாழ்வியல் தவறுகளை, உணவு முறை தவறுகளை நம்ம செய்யவே கூடாது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் 2 பாயிண்ட் குறையும், 5 பாயிண்ட் கூட குறையும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எல்லாத்தையும் செய்யறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது, எல்லாமே கழிவா மாறிடும். அதனால ரொம்ப கவனமா நீங்க சாப்பிடுங்க. உடம்புக்கு உணவு மூலமா கிடைக்கக்கூடிய உயிர் சக்திங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை வச்சு பாடி வந்து ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருக்கும். நமக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது, ஒரு இடத்துல இருந்து ஒரு கோடி வர வேண்டியது இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் எல்லாம் பண்ணியிருப்போம். திடீர்னு 1 கோடி வரல, 20 லட்சம் தான் வந்திருக்குது, 30 லட்சம் தான் வந்திருக்குதுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுமா இல்லையா? அந்த மாதிரிதான் உடம்பு உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய சக்தியைத்தான் நம்பி இருக்கிறது. அதனால ஜீரணம் வந்து எஃபெக்டிவா நடக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்கும். இப்போ நாம செய்யக்கூடிய வாழ்வியல் தவறுகளால ஜீரணம் சரியா நடக்காம போய் சத்துக்கள் கம்மியாகவும் கழிவுகள் அதிகமாக ஆயிடுச்சா இல்லையா? கழிவுகள் எந்த தன்மையில் எந்த அளவில் உருவானாலும் உடல் அதனை தன்னிலிருந்து வெளியேற்றி தன்னை தூய்மையாகவே வைத்துக்கொள்ள முனைந்து கொண்டிருக்கும். தூய்மைதான் உடம்போட ஒரே இன்டென்ஷன். கழிவு எங்க வந்தாலும் சரி, அது எப்படியாவது வெளியே தள்ளணுன்றதுல பிஸியாவே இருக்கும், போக்கஸ்டாவே இருக்கும். அந்த கழிவுகளை நீக்குவதற்காக தன்னுடைய சக்திகளை பல வழிகளிலும் ஒருங்கிணைத்து அதற்காக நேரம் எடுத்து எப்படியாவது கழிவுகளை வெளியேற்றும். நான் சொன்னேன்னா இல்லையா, உடம்பு உள்ள கழிவு வந்துருச்சுன்னா பாடி பிஸியா இருக்குன்னு சொன்னா இல்லையா? அதான் இது. ஏன்னா பாடி வந்து தனக்குள்ள எந்த கழிவையும் அனுமதிக்காது. அப்படியே அனுமதிச்சிருந்தா கூட அதை வந்து கட்டி வச்சிருக்கோம், எங்கேயும் பரவாம கட்டி வச்சிருக்கோம். எப்படா இதுக்கு இதை வெளியேற்றுறதுக்கு எனர்ஜி வரும், வெளியேற்றிடலான்ற ஒரு போக்கஸ்லேயே தான் இருக்கும். இதுவே உடம்புக்குள்ள ஒரு வெப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். அப்போ இயல்பான அளவில் உருவாகும் கழிவுகள் உடலை விட்டு வெளியேற்றப்படும் போது நமக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் வராது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவை மீறி உடலில் உருவாகி தேங்கும் கழிவுகள் உடலை விட்டு வெளியேற்றப்படும் போது நிச்சயமாக நாம் சில தொந்தரவுகளை அனுபவிக்கவே நேரிடும். இப்போ டெய்லி மோஷன் போறோம், யூரின் போறோம், இதெல்லாம் நமக்கு எந்த தொந்தரவுமே இல்லைல்ல. சொல்ல போனா சுகமா இருக்குது, ஃப்ரீயா யூரின் போனாலே அவ்வளவு சுகமா இருக்குது. ஆனா
தேங்கின ஒரு கழிவு வெளியே போகும்போது இந்த மாதிரிலாம் சுகமா இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது கூடுதல் கழிவு. உடல் அந்த கூடுதல் கழிவுகளை வழக்கமான கழிவு நீக்க செயல்முறைகளில் அல்லாமல், அதாவது மோஷன், யூரின் அப்படிலாம் இல்லாம வேறு விதமான, அதாவது கழிவுகளுடைய அளவு, வீரியம், அவை உள்ளே தேங்கி இருந்த இடம், எவ்வளவு நாள் தேங்கி இருந்துச்சு, கால அளவு, இதையெல்லாம் சார்ந்து அதனை உடலை விட்டு நீக்க ஒரு சிறப்பு கழிவு நீக்க வழிமுறையை மேற்கொள்ளும். யூரின், மோஷன், வியர்வை, வெளிமூச்சு இதெல்லாம் இயல்பான கழிவு நீக்க முறைகள். தேங்கிய கழிவை நீக்கிறதுக்கு பாடி வந்து புதுசா ஒரு மெத்தடை ஐடியா பண்ணி உருவாக்கிடும். எப்படி அந்த மெத்தடை உருவாக்குது? இந்த கழிவு எவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா இருக்குது, இந்த கழிவு எந்த இடத்துல இருக்குது, எவ்வளவு நாளா அந்த கழிவு இருக்குது, எந்த வழிமுறைகள் அதை வெளியே தள்ளனா திரும்ப வராம முழுமையா வெளியே போகும், இந்த அடிப்படையில தான் பாடி பிளான் பண்ணி அதை வெளியே தள்ள ட்ரை பண்ணும். சரியா? அப்போ அது எப்படியான வழிமுறை என்பது அந்த கழிவுகள் வெளியேறும் போதுதான் நமக்கே தெரியும். அதுல சில பொதுவான வழிமுறைகளை, அதாவது கூடுதல் கழிவுகளை, தேங்கிய கழிவுகளை உடல் வெளியேற்றக்கூடிய சில பொதுவான வழிமுறைகளை பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்படி எல்லாம் பண்ணோம், இப்படி எல்லாம் உடம்பு பண்ணியிருக்குது. அதுல முக்கியமானதுதான் தலைவலி. தலைவலி, ஹெட்டேக் என்பது ஒரு பொதுவான தேங்கிய கழிவுகளை உடல் நீக்கக்கூடிய வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், உடல் தனக்குள் உருவாகி இருக்கும் இயல்பான அளவை மீறிய வெப்ப கழிவுகளை நல்லா புரிஞ்சுக்கணும். திடக்கழிவு, திரவ கழிவு, காற்று கழிவு, வெப்ப கழிவு எல்லாம் உருவாகுது இல்லையா? அதுல பாருங்க, அளவுக்கு அதிகமா உருவாகி இருக்கக்கூடிய வெப்ப கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றுவதற்காக உடல் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு கழிவு நீக்க வழிமுறை தான் தலைவலி, ஹெட்டேக் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எந்த வகையான தலைவலியாகவும் இருக்கட்டும். தலைவலினாலே வெப்ப கழிவுகள், முக்கியமாக தலைப்பகுதியில் சேர்ந்து தலைப்பகுதியினுடைய அந்த சுகமான விகிதாச்சார சமநிலையை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வெப்ப கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றும் போதுதான் நமக்கு தலைவலி வருகிறது. வெப்ப கழிவுகள் தலை மற்றும் நெற்றி பரப்பின் வியர்வை துவாரங்கள் வழியாக உடலை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய செயல்முறைதான் தலைவலி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? நமது உடலில் உருவாகும் வெப்ப கழிவுகள் பெரும்பாலும் நம்முடைய தலைப்பகுதி வழியாகவே வெளியேற்றப்படும். ஏனென்றால் தீயினுடைய இயல்பு மேல் நோக்கி எரிவது தானே. அப்போ உடம்புல உருவாகக்கூடிய வெப்ப கழிவுகள் எல்லாமே மேல் நோக்கி தான் வெளியே போகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக நமக்கு தலைவலி ஏன் வருகிறது என்று நாம் தெளிவாக விளங்கி கொண்டால்தான் அதற்கான இயற்கை நிவாரணத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். இந்த பதிவினுடைய முற்பகுதியில் நான் குறிப்பிட்டபடி நமது உணவு மற்றும் வாழ்வியல் முறைகளில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் முதலில் திருத்திக் கொள்ள தொடங்க வேண்டும். அதுதான் முதலில் நாம் செய்ய வேண்டியது. உடலில் உருவாகி இருக்கக்கூடிய கழிவுகளை உடல் எப்படியாவது வெளியேற்றி உடலை சுத்தம் செய்துவிடும். நாம் செய்ய வேண்டிய வேலை புதிதாக கழிவுகளை உருவாக்காமல் இருப்பது. இது வந்து உடம்புடைய ஒரு முக்கியமான நேச்சர். இதை புரிஞ்சுக்கணும். உடம்புக்குள்ள 1000 கழிவு இருக்கட்டுங்க, எங்க வேணா இருக்கட்டுங்க, எப்படிப்பட்ட வீரியமான கழிவு வேணா இருக்கட்டுங்க, பாடிக்கு அதை வெளியே தள்ளுறதுக்கான ஃபார்முலா தெரியும். அதுக்கான ஒரு புதிய சக்தியை ஒருங்கிணைச்சு அதை வெளியே தள்ளிடும். அந்த வேலை எஃபெக்டிவா நடக்கணும்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? பாடிக்கு ஹெல்ப் பண்ணணும், புதுசா எந்த கழிவையும் உருவாக்கிக்காம இருக்கணும். அப்படி இருந்தாலே உடம்பு எப்படிப்பட்ட கழிவையும் வெளியே தள்ளிடும். இப்பெல்லாம் வாரத்துக்கு 2 பேர் கேன்சர் பேஷண்ட்ஸ் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க வரலாங்களா, அக்குபஞ்சர் சரியாகுமான்னு கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு. டயாலிசிஸ் பண்றது அதிகமாயிடுச்சு, லிவர் சிரோசிஸ் அதிகமாயிட்டு வருது, நிறைய விஷயங்கள் அதிகமாயிட்டு வருது. இது எல்லாமே ஓவர் நைட்ல ஒரே நாள்ல வந்த பிரச்சனைகள் கிடையாது. நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல மருந்துகள் சாப்பிட்டு கழிவுகள் அடக்கி வச்சதனுடைய ஒரு பெரிய விளைவு இங்க வந்து நிக்குது. நான் சொன்னதுனா இல்லையா, நீங்க அடக்கி வைக்க வைக்க நீங்க பலகீனமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில மொத்தமா வெளியே வரும்போது டோட்டலா மாட்டிப்பீங்க. இந்த பக்கம் போனாலும் முடியாது, இந்த பக்கம் போனாலும் முடியாது, ஃபுல்லி லாக்டு. இப்ப அட்லீஸ்ட் நிறைய கதவுகளா திறந்து இருக்குது. அதனால மனித சமுதாயம் விழித்துக் கொள்ள வேண்டும். அதனால என்ன செய்யணும்? புதிய கழிவுகளை நம்ம உருவாக்கிக்காம இருந்தாலே போதும். உடம்பு தனக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படியாவது வெளியே தள்ளிடும். பாடிக்கு தெரியும். பாடியை பத்தி நல்லா தெரியும். எங்க எது இருக்கு, எங்க எதை கொண்டு எதை நீக்கணும், எப்படி நீக்கணும், எப்ப நீக்கணும், எல்லாம் தெரியும் பாடிக்கு. ஓ, அதுவும் இந்த வெப்ப கழிவுகள் வெளியேற்றத்தின் போது, அதாவது தலைவலியின் போது தலைவலி மாத்திரைகள் சாப்பிடுவது என்பது வெப்ப கழிவு வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்தி விடுகிறது. அவ்வாறு தடுக்கப்படுவதால் தான் நமக்கு தலைவலி நிற்கிறது. மருந்துகளின் வீரியம் குறைந்த பிறகு மீண்டும் தலைவலி ஆரம்பித்துவிடும். மீண்டும் மாத்திரைகள் என பயணத்தை நாம் தொடர்வோம். அது ரொம்ப ஆபத்தான பயணம், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெளியேறாமல் உள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் வெப்ப கழிவுகள் இன்னும் இன்னும் வீரியம் அடைந்து உள்ளே
அதுவும் தலை என்ற மிக நுட்பமான உடல் இயக்கங்கள் நடக்கக்கூடிய பகுதியில் பல்வேறு விதமான சேதாரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். கழிவு மற்ற இடங்கள்ல தேங்குறதுக்கும் தலையில தேங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மற்ற இடங்கள்ல தேங்கினா கூட ஓகே, பாடி கொஞ்சம் அவகாசம் இருக்கும் அது வெளியே தள்ளுறதுக்கு. தலைப்பகுதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடம் இல்லையா? அதுல போய் நம்ம கழிவுகள், அது வெப்ப கழிவுகள் தேங்குறதுக்கு அனுமதிக்கலாமா? அனுமதிக்க கூடாது. இப்ப நிறைய பேருக்கு தலைவலி மாத்திரை சாப்பிடுறது அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய மருத்துவ செயல்முறையாகவே பாக்குறது இல்ல. பாக்கெட்லயே வச்சிருக்காங்க, பேக்லயே வச்சிருக்காங்க. தலைவலி தான் மாத்திரை போட்டு மிட்டாய் சாப்பிட்ற மாத்திரை போட்டு அப்படியே சரி பண்ணிக்கிறாங்க. தலைவலி சரியா போச்சு, ஒரே சாரி டான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை பாட்டாவே பாடுறாங்க. அதாவது எந்த அளவுக்கு வழிகேடுகள் அழகாக காட்டப்படுகின்றன என்பதை நாம் கவனமாக எச்சரிக்கையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்த அழகா காட்டிடுறதுனால அது நன்மை ஆயிடாது. சிந்தனை தெளிவோட நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீங்கு நமக்கு புலப்பட்டுவிடும். எனவே எப்போதும் நாம் தலைவலிக்காக இயற்கை நிவாரணத்திற்கான வழிமுறைகளையே நாட வேண்டும். மரபு வழி அக்குபஞ்சர் மருத்துவம் மற்றும் அதன் வாழ்வியல் வழிமுறைகள் எந்த ஒரு நோய் தன்மைக்குமான இயற்கை நிவாரணத்திற்கு ஒரு சக்திமிக்க வழிகாட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு வந்து அக்குபஞ்சர் மருத்துவ முறை வந்து பெரிய அளவுல உதவ முடியும், ப்ராப்பரா அதை கைட் பண்ண முடியும். நீங்க வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து அந்த ஹீலர் வந்து கரெக்டா கைட் பண்ணுவார். அவர் உண்மையை சொல்லுவார். உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, ஒரு அவசர நிவாரணத்துக்காக உங்களை அவர் புஷ் பண்ண மாட்டாரு. எல்லா அக்குபஞ்சர் ஹீலர்ஸ் கிட்ட இருந்துமே வரக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை என்ன தெரியுமா? பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க புரிதலோட இருங்க, உடம்ப நம்புங்க, இயற்கையை நம்புங்க, இறைவனை நம்புங்க. இதுதான் அர்த்தம், பொறுமையா இருங்கன்றதுக்கான அர்த்தம். பொறுமையா இருக்க முடியல. ஏன் பொறுமையா இருக்க முடியல தெரியுமா? நமக்கு நிறைய விஷயங்கள் புரியல. தலைவலியை பத்தி புரிதல் இல்லாதவங்களால தலைவலி வரும்போது பொறுமையா இருக்க முடியாது. தலைவலியை பத்தின புரிதலோடு இருக்கிறவங்களால தலைவலி வரும்போது கண்டிப்பா பொறுமையா இருக்க முடியும். முன்ன இருந்ததை விட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்க முடியும். அதனாலதான் இந்த மாதிரி வகுப்புகள் நம்ம நடத்துறோம். ஸோ கவனமா உள் வாங்கிக்கோங்க.